எங்கிருந்தோ வந்து என்னுடைய அமைதியை குலைத்து விட்டாய் பெண்ணே, குலைத்து விட்டாய். எங்கே உன் கணவன்? எனக்கு தெரியாது. தெரியாதா? யானையை விட்டு உன்னை இட சொன்னால் தெரியாது. புலியின் குண்டிலே உன்னை தள்ளச் சொன்னால் தெரியாது. கத்தியால் உன் தலையை சீவ சொன்னால் தெரியாது. தெரியாது, தெரியாது, தெரியாது. வேறு என்னதான் செய்ய வேண்டும் தெரிவதற்கு? பிரபு, இவள் மகளை கொண்டு வந்து இவளுக்கு முன்பாக சித்திரவதை செய்தால் எப்படி? சரியான யோசனை. டேய், உடனே போய் மகனை இழுத்து வாருங்கள். தாய் பார்க்கட்டும் அந்த சித்திரவதை. என்ன மன்னிச்சிடவில்லை. உன்னையும் உங்க அம்மாவையும் பிரிச்ச பாவத்தை நான் தான் கட்டிக்கிட்டேன். என்ன பிரிச்சிட்டியா? உன்னை காணாம உங்க அம்மா ஒரு மாதிரியா இருந்தாங்களே, நான் உங்களை எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போனேன். அங்க என்னடான்னா 1000 பொண்ணு காக்கப்பட்டு எங்க அப்பா உங்களை பிடிச்சு ராஜா கையில படைச்சிட்டாரு. அற்பர்கள் பொண்ணுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். சொன்ன குதிக்கிறதுக்கு நெஞ்சம் தேல்விழி, சொன்ன குதிக்கிறது என் தாயின் விடுதலைக்காக இப்படியே நான் புறப்படுகிறேன். இந்த நிலையில் இது என்னிடம் இருப்பதை காட்டிலும் உன்னிடம் இருப்பதுதான் நல்லது. இந்த என்ன இது? இதுதான் சர்வகலாமணி, என் அம்மாவின் ஞாபக சக்தியை திரும்ப கொண்டு வருவதற்காக. அப்படியா? அது மட்டுமல்ல, இதை வைத்துக் கொண்டு எத்தனையோ அற்புதங்களை சாதிக்கலாம். வருணதேவனை வரவேற்று பாடி மழையை கூட வரவழைக்கலாம். தெரியுமா இருக்கே? அதை விட பெரிய ஆச்சரியம் ஒண்ணு இருக்கு. சர்வகலாமணி இல்லாமையே நம்ம வில்லேந்தியால பாட்டு பாடியே மழையை வரவழைக்க முடியும். அது சரி, அண்ணி எங்கன்னா இருக்கு. நம்ம அரண்மனையில பத்திரப்படுத்திட்டு வந்திருக்கேன். வில்லந்து வில்லந்து அரண்மனை சிப்பாய் எல்லாம் இந்த வழியா வந்துகிட்டு இருக்காங்க. போடா, ஒண்ணு இல்ல, நம்ம வந்துட்டோம்ல, நம்ம கிட்ட சரணாகதி அடைய வர்றாங்க போல் இருக்கு. வந்துட்டாங்களா? யாரா உள்ள? அது வாங்க வாங்க வாங்க. என்ன எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க? வேணும்னா எல்லாருக்கும் இலை இருக்கு. என்னது? அட எச்சி இலை இல்லையா, சாப்பிடாத இலை. வேற எங்கயாவது சாதம் போட்டாங்க, அதை வாங்கி இதுல வச்சு சாப்பிட்டுருங்க. அடச்சி மூடாவாய. அது இருக்கட்டும், தேன்மொழியோட மகன் யாரு? நான் தான். அது சுமாரா, இவன் எங்க அத்தாச்சி மகன், நான் தான் அவங்க மகன். இல்ல இல்ல, நான் தான் அவங்க மகன். அவன் இல்ல, நான் தான். எல்லாம் போய் நான் தான். அதெல்லாம் சும்மா, நான் தான். தொலைஞ்சது போ. எல்லாரும் நான் தான் சொன்னா நாங்க யாரத்தான் பிடிக்கிறது? ஒண்ணு செய்யலாம். என்னது? எல்லாரையும் கொண்டு போய் ராஜா முன்னால நிறுத்துவோம். சாமர்த்தியம் இருந்தா அவரே கண்டுபிடிச்சுக்கிட்டோம். நமக்கே இந்த வம்பு. அதுதான் சரி. டேய், எல்லாரும் எங்களோட வாங்கடா. அவ்வளவு தூரம் எங்களால நடந்து வர முடியாது. பல்லக்கு கொண்டாந்துருக்கீங்களா? என்னை பைத்தியக்காரனாக்க நினைக்கும் பைத்தியக்காரர்களே, உங்களில் யார் அவள் மகன் என்பதை என் கண்கள் கண்டுபிடிக்காமல் போகலாம். ஆனால் எப்படித்தான் கண்டுபிடிப்பது அமைச்சரே? நம்முடைய கண்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் சிறையிலே கிடக்கும் அவனுடைய அன்னையின் கண்களால் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன் முடியாது? அன்னையின் அன்பு என்னும் வெள்ளத்தை தடுத்து நிறுத்த ஆண்டவரால் கூட முடியாதாம். அவள் கண்களிலே வீசும் அன்பின் ஒளி அவன் 1000 பயல்களோடு கலந்திருந்தாலும் அவர்கள் அனைவரையும் ஊடுருவி பாய்ந்து அவளை கண்டுபிடித்து விடும். யாரங்கே போய் அவளை இழுத்துக் கொண்டு வாருங்கள். ஐயோ, என்ன அநியாயம்! இது என்ன அநியாயம்! என் மகனை அந்த பாவியின் பேராசைக்கு பலியாக்க வேண்டுமா? பலியாக்க வேண்டுமா? பெற்றவளின் கண்ணல்லவா பிள்ளை, அந்த கண்ணையா நான் பறி கொடுக்க வேண்டும்? முடியாது, 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 முடியாது. இந்த கண்கள் இருந்தால் தானே என் மகனை காட்டிக் கொடுக்கும். எனக்கு வேண்டாம் இந்த பாவ கண்கள். வேண்டாம், வேண்டாம். தாயே, என்ன காரியம் செய்து விட்டீர்கள் தாயே! மகனை காட்டிக் கொடுக்க வேண்டாம் என்பதற்காக உங்கள் கண்களையே பறித்துக் கொண்டு விட்டீர்களே! என்ன சொன்னாய்?
தன் கண்களை தானே பறித்து அமைச்சரே, தன் கண்களை மட்டுமல்ல என் கண்களையும் குருடாக்கி விட்டாள். அந்த பயலை தேடி போற வழியெல்லாம் ஒரே இருட்டு, என் சிந்தையெல்லாம் ஒரே இருட்டு. உன்னுடைய சிந்தையிலாவது வெளிச்சம் இருக்கிறது வென்று இருக்கிறது. பெற்றவளின் பாசத்துக்கு கொஞ்சமும் குறைந்ததல்ல பிள்ளையின் பாசம். அப்படி என்றால் தாயின் கண்கள் மகனை கண்டுபிடிக்காவிட்டால் என்ன, மகனின் கண்கள் தாயை கண்டுபிடித்து விடுமல்லவா? பலே அமைச்சரே, பலே. அந்த கண்ணிழந்தவள் தன் மகனுக்கு காட்சி அளிக்க உடனே இங்கு வரட்டும். அமைச்சரே, தக்க சமயத்தில் உம்முடைய ஈடில்லாத பகுத்தறிவை எமக்கு இரவலாக கொடுத்து எம்மை தடுத்தாட்கொண்டதற்கு உம்மை மிகவும் பாராட்டுகிறேன், மிகவும் பாராட்டுகிறேன். மகனே பார், உன் தாய் உன்னை பார்க்காவிட்டாலும் நீயாவது உன் தாயை பார். அமைச்சரே, யுக்தியை குயுக்தியாக வென்று விட்டேன். இவர்களை இழுத்துக் கொண்டு போய் சிறையிலே தள்ளுங்கள். அக்கிரமம், அநியாயம், அநீதி. போடா சீக்கிரம். அரக்கனின் உப்பை தின்று வளர்ந்தவன் தானே நீ. உனக்கு மட்டும் நெற்றிலிருந்து வந்துவிடும் கிரக்கம். நீ ஒரு மனிதனா? என்ன தைரியம்? ஏதோ ஆத்திரத்தில் பேசிவிட்டான். அவரை மன்னித்து விடுங்கள் ஐயா, மன்னித்து விடுங்கள். மகனே, இல்லேந்தி. ஐயோ, இத்தனை படிகளில் உன்னை உருட்டி விட்டார்கள். மகனே, இல்லேந்தி, மகனே, மகனே, ஏற்கனவே உள்ளத்தில் வலி கண்டவனுக்கு இப்போது உடம்பிலும் வலியா? மகனே, அடிக்கடி ஏதாவது பட்டதா? ரத்தம் கிட்ட ஏதாவது வந்ததா? என்னடா பேசக்கூட மாட்டேன் என்கிறாயே, பேசுடா, பேசு. ஐயோ, என் மகன் மூர்த்தியாகி விட்டானா? சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். ஐயோ, இந்த பாவியை தவிர வேறு யாருமே இங்கே இல்லையா? ஐயா, உங்களுக்கு புண்ணியமா இருக்கட்டும், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாருங்களேன். கொண்டு வர மாட்டீர்களா? அம்மா, மகனே, மகனே. இப்படி வாருங்கள் அம்மா, வாருங்கள், உட்காருங்கள். கோழை என் கரத்தை கட்டிவிட்டு தன் கைவரிசையை காட்டிவிட்டான். இல்லாவிட்டால் அவன் தலையை துண்டாக்கி இருப்பேன். அப்படியெல்லாம் சொல்லாதே ராஜா. உன்னையும் என்னையும் பிரித்து வைக்காமல் ஒரே சிறையில் தள்ளினார்களே, அதற்காக நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அவர்கள் நன்றாக இருக்கட்டும். அமைச்சரே, அவர்கள் இருவரையும் அந்த அரண்மனையை சுற்றியுள்ள அகழியிலே தள்ளுங்கள். அணுவணுவாக விழுங்கட்டும் அவர்களை நம் செல்ல முதலைகள். அதுவே இந்த மடையர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். ஆனால் தண்ணீர் இல்லாத அகழியில் இவர்களை தள்ளி என்ன பயன்? மழைதான் பெய்யவில்லையே. அப்படியா? மாயாபுரியிலே மாதம் மும்மாறி பொழிவதில்லையா? இல்லை. நல்லவர்களுக்கு நமது நாட்டிலே அவ்வளவு பஞ்சம். அதனால் என்ன? பரவாயில்லை, தண்டோரா போடச் சொல்லும். வராத மழையை வரவழைப்பவருக்கு வாரி வழங்கப்படும் என்று உத்தரவு. வில்லேந்திய ராஜா சிறையில போட்டாரா? ஆமா, அவன் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னது? மழையை வரவழைக்கிறவங்களுக்கு அவங்க கேட்ட வெகுமதி எல்லாம் ராஜா கொடுக்கறதா உத்தரவு போட்டிருக்காரு. அப்படின்னா வில்லேந்திய பாட்டு பாடி மழை வரவழைக்கலாமே. அவன் தான் ராஜாவை பார்த்த உடனே புலி மாதிரி சீர்றானே. வாயை திறந்து ராகமா பாடுவான், ராஜாவே முழுங்குவான். அப்படின்னா இப்ப என்ன செய்யறது? அந்த சர்வகலாமணி உங்ககிட்ட இருக்குல்ல? ஓ, இதோ இத வச்சுக்கிட்டு மகாராஜா கிட்ட பாடுனா பெய்யாத மழையும் பெய்யும். உடனே அவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. வில்லேந்தி விடுதலை செய்யணும்னு சொல்லிவிடு. பலபல, நான் இப்ப ராஜா கிட்ட போறேன். அப்பா, மனதே உன்னால் என்ன குணமே. அப்பா, அப்பா, என்ன அது புயல் கிடைச்ச மாதிரி எழற? புதையலே கிடைக்க மாதிரிதாமா? புதையலா? அப்பா, என்ன ராஜா கிட்ட கூட்டிட்டு போ. நான் பாட்டு பாடி மழையை வரவழைச்சு உனக்கு நிறைய பணம் வாங்கி தரேன். என்னது கத்திரிச்சா மாதிரி இருந்துகிட்டு இவ்வளவு போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டிய? நீ பாடி மழை வரவழைக்க போறிய? சரதாமா போய் விளையாடு. பாரு, இப்ப பாரு. பாட்டு நிறுத்துமா, வாயை மூடு. புடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு இருக்குது. சிஷ்யா, தூக்கிக்கடா, வார அரமணிக்கு போவோம். நான்
நான் நடந்தே வரேன்பா. ஐயோ, அரமனைக்கு போற வரைக்கும் நீ வாய பார்க்கறமா? வாய மூடுறா 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 மூடுறா. என்னங்க? என்ன? நான் அப்பவே சொன்னேன். என்ன சொன்ன? லட்சுமியே என் வீடு தேடி வந்திருக்காங்க. போயிட்டு வாடா கண்ணு. மகாராஜா என்ன வேணும்னு கேட்டா எங்க அப்பாவை கேளுங்க சொல்லுமா? சொல்றியா? இந்த பாருங்க, புத்திசாலித்தனமா போயிட்டுக்குங்க. ராஜா பரிசு கொடுக்க வர்றப்ப போதும் போதும்னு சொல்லாதீங்க. மயிலே மயிலே இறகு போடு என்றால் போடுமா? கூடாது அரசு, கூடாது. எடுங்கள் சருக்கள். இப்பொழுது சொல், பாடப் போகிறாயா இல்லையா? எனக்காக பாடாமல் வேறு யாருக்காக பாடப் போகிறாய்? மக்களுக்காக பாடுவேன். என்னையா மண்ணிலே சாய்க்கப் போகிறாய்? பாடா பார், யார் மண்ணிலே சாயப் போகிறார்கள் என்று. அம்மா வேதனை காட்சியே காணவில்லையோ, சோதனையே நம்மா அமிர்தவர்ஷிணி அமிர்தவர்ஷிணி. அமுதே ஓடிவா அமுதே ஓடிவா அமுதே ஓடிவா. அமைதி சூழ உலகம் வாழ அருள்மழை அமுதே ஓடிவா. அமைதி சூழ உலகம் வாழ அருள்மழை அமுதே ஓடிவா. மன்னன் நீதியில் மாறுவதாலே வாழும் வஞ்சனை செய்திடலாமோ? மன்னன் நீதியில் மாறுவதாலே வாழும் வஞ்சனை செய்திடலாமோ? என்ன தொலையாயே மாணர்கள், என்ன தொலையாயே மாணர்கள், ஏங்கி வாடுதல் போதாதோ? அமுதே ஓடிவா வானமுதே ஓடிவா. நல்லவர் வாழ பெய்திடும் மழையால், நல்லவர் வாழ பெய்திடும் மழையால் நாடும் வாழ்ந்திடும் என்பது பொய்யோ? நெல்லும் வளமும் நிறைய செய்வது நீரல்லாமல் வேறேது? அமுதே ஓடிவா வானமுதே ஓடிவா. உழவோரடைந்த துயரால் வருந்தி வெண்மேகம் மேனி கருக்கவே, மழை சுமந்த முகிலே கவிழ்ந்து அடிவானம் எங்கும் நெருக்கவே, விழி போல மின்னல் திறக்கவே, இடியோடு மின்னல் முழக்கவே, தெளிக்கவே குதிக்கலாம் மழை முட்டி தொழிக்கின்ற மண்ணிலோடு. அமுதே ஓடிவா அமுதே ஓடிவா ஆனமுதே ஓடிவா ஓடிவா ஓடிவா. அப்பாடா, உயிர் வந்தது. அமைச்சரே, நமது அருமை முதலைகளுக்கு உயிர் வந்தது. இவர்களை இழுத்து போய் சிறையில் தள்ளுங்கள். நல்ல நேரம் பார்த்து இவர்களை நம் முதலைகளுக்கு இரையாக்குவோம். மகாராஜா, மகாராஜா,
வாக்கை காப்பாற்றிய கர்ணன், கொடுத்த வாக்கை காப்பாற்றிய தசரதன், கொடுத்த வாக்கை காப்பாற்றிய ஹரிச்சந்திரன், மகாபலி, இவர்கள் என்ன ஆனார்கள் தெரியுமா? இவர்களைப் போல் நானும் ஆக வேண்டுமா? முடியாது பெண்ணே, முடியாது. அப்பா வாமா. என்னமா ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றுமில்லையப்பா, இன்னைக்கு யாரும் இல்லாமல் எனக்கு பொழுதே போதில்லை. அப்பா, இவளை என் தோழியாக வைத்துக் கொள்ளட்டுமாப்பா? ஓ, தாராளமா. இது யாரு? தயாளர் மகள் இல்லையா? என்னங்க, எங்க பணம் எல்லாம்? என்னங்க இது? ஏன் ஒண்ணும் பேசாம இருக்கீங்க? அந்த பாழா போன ராஜா பணம் கொடுக்காம ஏமாத்திட்டானா? பின்ன பணம் இல்லைன்னு கொஞ்சம் பஞ்சப்பாட்டு பண்ணானோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நம்ம பொண்ணு பாட்ட பாதையில மறந்துட்டா. அப்புறம் மழையும் பெய்ய மறந்து விடுச்சு, ராஜாவும் கொடுக்க மறந்துட்டான். அடி அவ தலையில இடி விழ, அவன் நாசமா போ. என் வயசுல பிறந்திருந்தாதான் அவருக்கு நல்ல புத்தி இருக்கும். இந்த கேடு கட்ட வயசுல பிறந்ததால இப்படி கெட்ட புத்தி வந்திருக்கு. என்னடி இது கதையை மாத்திர? பணம் கொண்டாடுறதுக்காக உன் பொண்ணே இல்லாம போடுவாள? அவன் என் பொண்ணு இல்ல, என் பொண்ணு இல்ல, என் பொண்ணு இல்ல. அந்த மூதேவி உங்க மூத்த பொண்டாட்டிக்கு பிறந்தது. தாசில்தாரணி பட்டத்துக்காக அதை தூக்கிட்டு வந்து என் பக்கத்துல போட்டுக்கிட்டு அவ பக்கத்துல அந்த நாய்க்குட்டியை படுத்து வச்சேன். அப்ப நாய்க்குட்டி உனக்கு பிறந்ததா? முகரைய பாரு. ஏன் இந்த மோர கட்டைக்கு ஆட்சி போட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? வேள்வி என் பண்ணா எங்க என் கண்மணி? கண்மணி அவன் என் கண்ணுல படட்டு கண்ணை தோண்டி போடுறானா? ஐயோ, என் உயிர் போகுதே. பாத்துக்கிட்டு கல்ல மாதிரி நிக்கிறீங்க. இதை வேட்டி தொலைங்க. அதான நடக்காது. பைரவ கிட்ட மன்னிப்பு கட்டிக்கிறியா? முடியாது. முடியாதா? பைரவா கவனிச்சுக்கோ. கேக்குறேன். இனிமே புருஷன் சொல்றபடி கேக்குறேன். வேறுபடியே நான் பெத்த பொண்ணாட்டம் பாத்துக்கிறேன். இனிமே உன்னை நாயேன்னு சொல்லாம நல்லபடியா நடக்கிறேன். போடு மூடு போப்புக்கிறதா? 1 2 3. முடிந்தது இன்றே குடியரசு, மலர்ந்தது மக்கள் குடியரசு. கொட்டடா உரசு, இனி கொட்டடா உரசு.
ஒருவேளை உண்மையான மணியை வில்லேந்திடம் கொடுத்துவிட்டு போலி மணியை நீங்க வைத்திருக்கிறீர்களா என்னவோ? நான் அவ்வளவு பைத்தியக்காரன் அல்ல இன்பவல்லி. இதோ பார், திரைச்சந்திரன் அடையாளம். எங்கே பார்க்கலாம்? ராஜகுமாரி, 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 அடிபட்டு போச்சாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. இது உண்மையான செல்வக்கலாமன். முதல்ல என்ன வில்லேந்துக்கிட்ட அழைச்சுக்கிட்டு போங்க. நீங்க 3 பேரும் இதை ஜாக்கிரதையா தூக்கிட்டு போங்க. நீங்க என்னோட வாங்க, அரசனை புடிச்சிட்டு வந்துருவோம். இதோ உண்மையான செல்வக்கலாமனை. இதோ பார், திரைச்சந்திரன் அடையாளம். மகளே, தேன்மொழி, இங்க வாங்க. மோசக்கார தொழிலாளியை கொண்டாந்துட்டேன். சகோதரர்களே, தாயில்லாத பேதைனா எனக்கு இருப்பதெல்லாம் தந்தை ஒருவர் தான். அவரையும் எனக்கு விட்டு வைக்காமல் அழைத்து விட போகிறீர்களா? உங்களிலே ஒட்டியாக என்றும் இருக்க விரும்பும் என்னை திக்கற்ற அனாதையாக்கி விட போகிறீர்களா? வேண்டாம், வேண்டாம். தயவு செய்து எனக்காக அவனை மன்னியுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கடிகளவாவது நான் உரையை புரிந்திருந்தா அதற்கு பதிலாக என் தந்தையை எனக்கு கொடுத்து விடாங்கள். அந்த நன்றியை நான் உயிருள்ளவரை மறக்க மாட்டேன். கவலைப்படாதே என்பவன், கவலைப்படாதே. உன் தந்தைக்கு நாங்கள் ஒரு தீங்கும் செய்ய மாட்டோம். தந்தை இல்லாத வாழ்விலே உள்ள துன்பச் சுமையை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீ செய்த உதவிக்கு என் உயிரை கொடுத்தாலும் ஈடாகாது. இன்பவல்லி, இன்பவல்லி, பெண்ணே இன்பவல்லி, இன்பவல்லி, உனக்கு என் மீது இருக்கும் அன்பில் ஒரு துளியாவது எனக்கு மக்கள் மீது இருந்திருந்தால், நான் மக்களை மண்ணாக மதிக்காமல் இருந்திருந்தால் இத்தனை கொடுமைகளையும் இழைத்திருக்க மாட்டேன். இன்பவல்லி, என் அறிவு கண்களை திறந்து விட்ட தெய்வம் நீதானம்மா. மகாராஜா, 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 என்னை மன்னித்து விடுங்கள் மகாராஜா. பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள், என்னையே மன்னித்து விடுங்கள் மகாபிரபு. பிரபு, அதிகார பலத்தால் இன்பத்தின் எல்லையை அடையலாம் என்று நினைத்தேன். ஆனால் துன்பத்தின் ஆழத்தை தான் கண்டுபிடித்தேன். அதிகார வெறியால் உலகத்தை அடக்கி ஆள முடியாது என்பதை இன்றுதான் புரிந்து கொண்டேன் பிரபு. அதிகார ஆணவத்தால், பதவி வெறியால் உலகத்தை அழிக்கத்தான் முடியும். ஆக்கவும் காக்கவும் வல்ல மாபெரும் சக்தி அன்பு ஒன்றுதான். அந்த அன்பின் பெருமையைத்தான் யுகம் யுகமாக நம் புண்ணிய பாரத நாட்டிலே தோன்றும் ஞானிகள் உலகத்துக்கு உபதேசித்து வருகிறார்கள். சொல்லேந்தியார் அவர்களே, இவ்வளவு பேருக்கும் சொந்தமான இந்த கிரீடத்தை நீங்களே வச்சுக்கணும் நினைச்சீங்கல்ல, அதனால வந்த வம்புதான் இவ்வளவு. இது இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. கொண்டாங்க பிரபு. பொறுங்கள், பொறுங்கள். இனி நான் உங்களுக்கு மன்னனும் அல்ல, நீங்கள் எல்லாம் யாருக்கும் அடிமைகளும் அல்ல. நாங்கள் எல்லோரும் மக்களின் பிரதிநிதிகள். அதுவும் மக்கள் விரும்பினார். குழந்தைகள் கண்ட குடியரசே இனி மாயாபுரி மக்களின் மணி அரசு. குழந்தைகள் கண்ட குடியரசு, கொடுமையை வெல்லும் பேரரசு. குழந்தைகள் கண்ட குடியரசு, கொடுமையை வெல்லும் பேரரசு. குடிகளை எல்லாம் அடிமைகள் என்னும் கொள்கை தகர்த்திடுவோம். குடிகளை எல்லாம் அடிமைகள் என்னும் கொள்கை தகர்த்திடுவோம். ஒட்டடா முரசு, இனி ஒட்டடா முரசு.